மருத்துவர் மேலே நம்ம ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவமனை மேலே சட்டப்படி தவறாக நடந்திருந்தால் கேஸ் போட முடியுமா? சட்டம் என்பது அனைவருக்கும் பொது. இதில் இவங்க மேலே தான் போட முடியும், இவங்க மேலே தான் போட முடியாது அப்படின்னு கேஸ் போட முடியாது, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் கால்டு மெடிக்கோ லீகல் கேசஸ். மருத்துவர்கள் தெரியாமலோ இல்லை புரிதல் இல்லாமலோ பண்ணும் சில சிகிச்சையினால அவங்களுடைய கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவால் சில தவறுகள் நிகழும்போது அந்த தவறுக்கான காம்பன்சேஷன், மென்டல் ஆக்னி அண்ட் தி காம்பன்சேஷன் வாங்கிறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதில் ஒரு ஃப்ளா இருக்குது, இல்லை மருந்து கொடுக்குறாங்க, அதில் ஒரு ஃப்ளா இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு சில உபாதைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வர கேசஸ் இருக்குது. இந்த சிசரின் பண்ணும்போது சில டாக்டர்களின் அலட்சியத்தால் அந்த பர்டிகுலர் மருத்துவர் மேலேயோ அல்லது மருத்துவமனை மேலேயோ கேஸ் போட்டு அவருக்கான காம்பன்சேஷன் வாங்க முடியும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். மெடிக்கோ லீகல் கேசஸ் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தெளிவுபடுத்தலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொலி. நிறைய மெயில்ஸ் வந்திருந்தது, சார் இந்த மெடிக்கோ லீகல் கேசஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்க. எப்படி கேஸ்னால் உண்மையிலேயே மருத்துவர் மேலே நம்ம ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, இல்லை ஒரு மருத்துவமனை மேலே சட்டப்படி தவறாக நடந்திருந்தால் அவங்க மேலே கேஸ் போட முடியுமா? இல்லை ஒரு ட்ரக் ஹவுஸ், அதாவது ஒரு ஃபார்மசி மேலே கேஸ் போட முடியுமா? இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இதை பற்றி ஒரு தெளிவுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறோம். சட்டம் என்பது அனைவருக்கும் பொது. இதில் இவங்க மேலே தான் போட முடியும், இவங்க மேலே தான் போட முடியாது அப்படின்னு கேஸ் போட முடியாது, அதெல்லாம் கிடையாது. தவறு யார் செய்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படலாம். நியாயம் இருந்ததுன்னா பாதிக்கப்பட்டவருக்கு சட்டப்படி தீர்வு கிடைக்கும். ஸோ அதில் டாக்டர்ஸ் ஆர் நாட் எக்ஸம்டட். வேறு ஒரு தொழிலுக்கு தான் கேஸ் போட முடியும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் கால்டு மெடிக்கோ லீகல் கேசஸ். இதை நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு இருக்க ஒரு ட்ரிபுனல், அதாவது ஒரு தீர்ப்பாணையம் கன்சூமர் கோர்ட்டில் தான் நீங்கள் போட முடியும். இது எப்படி செயல்படுதுன்னாக்கா, மெடிக்கோ லீகல் கேசஸ்ங்கிறது வந்து நெக்லிஜென்ஸ். மெயின்லி டாக்டருங்க ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் பாடுபடுறாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு வர நோயை தீர்க்கறதுக்காக தான் பாடுபடுறாங்க. அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் சில மருத்துவர்கள் தெரியாமலோ இல்லை புரிதல் இல்லாமலோ பண்ணும் சில சிகிச்சையினால் அவங்களுடைய கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவால் சில தவறுகள் நிகழும்போது அந்த தவறுக்கான காம்பன்சேஷன், மென்டல் ஆக்னி அண்ட் தி காம்பன்சேஷன் வாங்கிறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. இப்போது மெடிக்கோ லீகல் கேசஸ்ன்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதில் ஒரு ஃப்ளா இருக்குது, இல்லை மருந்து கொடுக்குறாங்க, அதில் ஒரு ஃப்ளா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது மெயினாக இங்கே வரவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு சில உபாதைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வர கேசஸ் இருக்குது. சம் கேசஸ் நம்ம பார்க்குறோம், இந்த சிசரின் பண்ணும்போது சில டாக்டர்களின் அலட்சியத்தால், எல்லாரும் இல்லைங்க, ஏதாவது ஒரு 1% 2% அலட்சியத்தால் சில தவறுகள் நடக்கும்போது அந்த நோயாளி மிகவும் பாதிக்கப்படுகிறார். அப்போ அவர் அந்த பர்டிகுலர் மருத்துவர் மேலேயோ அல்லது மருத்துவமனை மேலேயோ கேஸ் போட்டு அவருக்கான காம்பன்சேஷன் வாங்க முடியும். இது என்ன சொல்லணும்னா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் செக்ஷன் 12 நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் கொண்டு வராங்க. அதாவது நான் ஒரு லாயர், நாங்கள் தொழில் பண்ணும்போது சின்சியராக இருக்கணும். ஒரு சட்டம் என்ன சொல்லுது, நியாயம் என்ன சொல்லுது, அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போனால் எல்லாம் கரெக்டாக நடக்கும். இல்லைனாக்கா ஃப்ளா வரும். அதே மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனுங்கிறதும் ரொம்ப தெய்வாதீனமாக டாக்டர்ஸை பார்க்குற ஒரு ஊராக இருக்கிற நம்ம ஊரில் அவங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். அப்படி இருக்கும்போது சில தவறுகள், எங்கேயாவது சின்ன தவறுகள் நடந்ததுனாக்கா அவங்களையும் மீறி நம்ம அதுக்கான காம்பன்சேஷன் வாங்கிறதுக்கு வழி இருக்குது. இதுக்காக நம்ம கன்சூமர் ஃபோரம், அதாவது தீர்ப்பாயம், கன்சூமர் ஃபோரம்ங்கிற அந்த ஒரு தீர்ப்பாயம் அதுக்காக இருக்குது. அதில் வந்து ஒரு 3 தீர்ப்பாயம் இருக்குங்க. அது சென்னையை பொறுத்தீங்கன்னாக்கா சவுத், நார்த் அண்ட் ஸ்டேட் ஃபோரம். அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்டில் சவுத்துன்னு ஒரு விங் இருக்குது, நார்த்துன்னு ஒரு விங் இருக்குது, ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு இருக்கும்.
டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுவாங்க. அதில் சில அமௌண்ட்ஸ் இருக்குது. இந்த அமௌண்ட் வரைக்கும் கிளைம் இருந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்டேட் ஃபோரம், அதுக்கு மேலே டெல்லி போகணும். டெல்லியில் வந்து அப்லேட் ட்ரைபுனல் இருக்குது. இது 3 டைப் ஆஃப் ஃபோரமில் நம்ம கேசஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்ப்போம்னாக்கா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த ஆக்டில் இந்த மருத்துவ தவறுகள், அதாவது லீகலாக மெடிக்கோ லீகல் கேசஸும் இதில் கொண்டு வரலாம். தவறு உண்மையிலே மருத்துவர் செஞ்சிருந்தாருனாக்கா நம்ம ப்ரூவ் பண்ணோம்னாக்கா அவர்கிட்ட இருந்து நம்ம காம்பன்சேஷன் வாங்க முடியும். இதை மக்களுக்கு புரிய வைக்கலான்னு தான் இந்த காணொளி. இதை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேணும், இல்லை வேறு டைப் ஆஃப் இந்த இன்சூரன்ஸ் கிளைம்லேயே மெடிக்கல் ரிலேட்டட் கேசஸ் இருக்குது. அதே மாதிரி நான் இன்சூரன்ஸில் கிளைமில் சில ஃப்ளாஸ் ஏற்படும். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பர்சனலுக்கு மெயில் அனுப்புங்க. இது ஜென்ரல் காணொலியாக நம்ம போடுறோம். 1-to-1 நான் மெயிலில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.